பொழிந்திடுவாய் தமிழ் இசை பாட. நிறைவரங்கள் பொழிந்திடுவோம் நிமலனின் புகழ் பாட. இறை குலமே எழுந்திடுவாய் தமிழ் இசை பாட. நிறைவரங்கள் பொழிந்திடுவோம் நிமலனின் புகழ் பாட. சங்கொலி நாதமும் மங்கள கீதமும் எங்கும் முழங்கிடவே. தங்க மனங்களில் வாழும் இறைவனின் சங்கமமாகிடவே. இனி அவன் பலியினிலே இணைந்து ஒன்றாகிடவே. இயேசுவின் ஆட்சி மலர்ந்திடவே அவர் சாட்சிகள் ஆகிடுவோம். இறை குலமே எழுந்திடுவாய் தமிழ் இசை பாட. நிறைவரங்கள் பொழிந்திடுவோம் நிமலனின் புகழ் பாட. மல்லிகை முல்லை வடம் கவரோஜா சுகந்த வடம் கமல. சந்தன தூபமும் தந்திடும் இங்கீத வாசமங்கும் பரவ. அர்ப்பணமாக வரும் அடியவரின் வாழ்வை சமர்ப்பணமாக்கிட சர்வேஸ்வரா சன்னிதானம் வந்தோ. இறை குலமே எழுந்திடுவாய் தமிழ் இசை பாட. நிறைவரங்கள் பொழிந்திடுவோம் நிமலனின் புகழ் பாட. நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளை, இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ச்சியும் நிறைவும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை கல்வாரி பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய தின காலை வேளையில் மன நிம்மதியினையும் இறையருளையும் பெற பாதம் தேடி வருகை தந்துள்ளோம். அதே வேளையில் இன்றைய நாளை உற்று நோக்குகின்ற பொழுது எமது நாட்டிலும் எமது வாழ்விலும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபர்கள் வெளியாகின. பெறுபர்களை முன் உதாரணமாக கொண்டு வாழ்க்கையில் சிறந்த முடிவினை மாணவர்கள் எடுக்கவும், நாங்கள் துணிச்சலோடு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கவும் இறைவனிடம் வேண்டி தொடரும் திருப்படியில் தரம் 11 மாணவர்களுடன் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற நண்பு பிள்ளைகளை, இன்றைய நாளிலே எங்களுக்கு கடவுள் தருகின்ற செய்தி, அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆகவே நாங்களும் இரக்கத்தின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதற்கு தேவையான இறையருள், இறையாசி, இறைவனோடு இணைந்திருத்தல் போன்ற எல்லா வரங்களையும் நாங்கள் இந்த திருப்பலியூடாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி கருத்துக்கள்: சலமோன் ஜெஹிஎல் என்பவரது 3வது பிறந்த நாள் நன்றி கருத்துக்காகவும், புஷ்பராஜா கோவிந்தராஜ் என்பவரின் பிறந்த நாள் நன்றி கருத்துக்காகவும், கோகிலவாணி என்பவரின் நன்றி கருத்துக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் எல்லோரையும் நாங்கள் இறைவனுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே வாழ்வு அளித்திருக்கின்றார். அவர் அளித்த வாழ்வுக்கேற்ப அவரது சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக இவர்களை மாற்றி
இவர்கள் இயேசுவுடைய பணியை செய்யவும் அவருக்காக வாழவும் அருள் புரிந்து மீட்பின் வரலாற்றில் இவர்களையும் பங்காளிகள் ஆக்குவாராக. யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் அன்றாடுவோம். உத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். இயேசுதாமே இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து ஆபிரகாமுடைய மடியினிலே இவர்களை இளைப்பாற செய்வாராக. இன்றைய இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து. அந்நாள்களில் மோசேயும் ஆரோனும் அருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள்: இவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமோ விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது:
இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தன் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நானும் பணியால் உம்மடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கே செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கின்றார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறில்லையா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என
நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்றவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓசையா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாங்கள் இன்றைய நற்செய்தியில் வர இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படின்னு சொன்னால், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். இரக்கத்தின் கடவுளாக இருக்கின்றவர். நாங்கள் 1வது வாசகத்தில் பார்க்கிறோம், எகிப்தில இருந்து அவருடைய மக்களை எப்படி அழைத்து செல்லுகின்றார் அப்படின்னு சொல்லி துன்பப்படுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற கடவுளாக எங்களுடைய கடவுள் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? மாறாக இவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி முயலுகின்ற கடவுளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலதான் நற்செய்தி வாசகத்திலையும் சீடர்களுக்காக, அவர்கள் பசித்திருக்கின்றார்கள், அவர்களுக்காக நிற்கிறேன். அவர்களை எதிர்த்து கலைத்தவர்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, பேசுறேன், சொல்றேன், வாதாடுறேன். அப்ப எங்களையும் அதற்காகத்தான் அழைத்து நிற்கிறேன். எப்படின்னு சொன்னா, இரக்கத்தின் மக்களாக யாரெல்லாம் பேச முடியாமல், யாரெல்லாம் பசித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணவளிக்கவும் அவர்களுக்காக பேசவும் அழைத்து நிற்கின்றார். நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கும் காட்டுவோம். அவர்கிட்ட இருந்து நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இரக்கத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். மக்களை தண்டிக்காம என்ன செய்வோம் என்று சொன்னா, நாங்கள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் என்ன செய்வோம்? அளிப்போம். நாங்கள் அவர்கள குற்றம் கண்டுபிடிக்காமல் அவர்கள் செய்த நன்மைத்தனங்களை பார்த்து நாங்கள் மகிழ்வோம். ஆகவே நாங்கள் இறைவனோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால், இறைவன்ற இரக்கத்தை நாங்கள் சுவைக்கின்ற ஆட்களாக இருந்தால், அவருடைய அன்பை நாங்கள் சுவைக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை மற்றவர்களிடம் கொடுப்போம். அதைத்தான் கடவுளும் செய்கிறேன். தன்னிட்ட இருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்காக கொடுக்கிறேன். ஆகவே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்களுடைய இரக்க செயல்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். நாங்கள் அன்பு காட்டுவதை நிறுத்தாமல் மேலும் மேலும் பிறருக்கு அன்பு காட்டி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இங்கே கூட்டி வந்திருக்கின்றார். அதற்கு நன்றி கூறுவோம். நல்ல மாணவ செல்வங்களை தந்திருக்கின்றார், அதற்கு நன்றி கூறுவோம். நல்ல ஆசான்களை தந்திருக்கின்றார், அதற்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் அவர் ஒருவரே. எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தவும் எங்களுடைய சிந்தனைகளை அவருடைய சிந்தனை போல் ஆக்கவும் செய்வாராக. எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றவர் இறைவன் ஒருவரே. அவருடைய சித்தத்தின்படி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமென். கரங்களை குவித்து வணங்க வந்தோம். மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம். மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். இயற்கை பங்களேந்தி திருமோனேற்ற ஓடி வருகின்றோம். உமக்கென 1000
வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களையும் ஆணைப்பது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக்கும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன்றஞ்சி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீதி விலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு மாசிலாமணி, ரோசலின், அல்போன்ஸ், போப் பிரான்சிஸ், பிஷப் ஜோசப் பொன்னையா என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதரை கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இரக்க செயல்களை செய்ய எங்களையும் அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுந்து வா இந்த நிறையுணவே, இந்த ஆன்மா பசியால் தினமும் தவிக்கிறதே. நிறையமுதே என் இனியவனே, ஜீவரசத்தை பருகிட நாவிங்கு துடிக்கிறதே. எழுந்து வா இந்த நிறையுணவே, இந்த ஆன்மா பசியால் தினமும் தவிக்கிறதே. நிறையமுதே என் இனியவனே, ஜீவரசத்தை பருகிட நாவிங்கு துடிக்கிறதே. எழுந்து வா என்னுள் விரைந்து வா, பாவங்கள் போக்கி பசியை அகற்றிடவா. எழுந்து வா என்னுள் விரைந்து வா, தாகத்தை தணித்து தனிமையை நீக்கிடவா. வேதனை சோதனை வருத்தங்கள் என்னை வாட்டி வதைக்கையிலே, உன் நாமத்தை நினைத்து உருகிய மனம் உன்னை தேடிய வருகின்றேன். வேதனை சோதனை வருத்தங்கள் என்னை வாட்டி வதைக்கையிலே, உன் நாமத்தை நினைத்து உருகிய மனம் உன்னை தேடிய வருகின்றேன். எழுந்து வா என்னுள் விரைந்து வா, வேதனை வென்று நிம்மதி அடைந்திடவா. எழுந்து வா என்னுள் விரைந்து வா, வேதனை அகற்றி வருத்தங்கள் நீக்கிடவா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும்
சிறப்பாக உங்கள் கல்வியையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இரக்க செயல்களை செய்து வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கே அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கே அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த நுகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த நுகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வே நீரே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கே அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கே அடைக்கலமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.